ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா அப்பாவுக்கு கத்தீட்ரு சேஞ்ச் டே வரும். ஸோ அதனால் நர்ஸ் வருவாப்பில். அதுக்கு முன்னாடி அப்பாவை கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு பெட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிச்சனுக்குள்ளே வரலாம். இப்போ இம்மீடியட்டாக குக்கிங் வேலை ஆரம்பிக்க போகிறதில்ல. அப்பாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. சிஸ்டர் வரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு எல்லாமே ஆயிடுத்து. அப்பா உட்காந்துருக்கா. இன்றைக்கி தான் சொன்னேன், நான் படுத்துகிட்டே இருந்தேன்னா உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அதே போல் சிங்க்கு க்ளீனிங் எல்லா வேலையும் ஆகிடுத்து. க்ளீனிங் எல்லாமும் ஆகிடுத்து. தர தொடச்சி பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ரூம் ஹீட்ரு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் வார்ம் ஆச்சுனாக்கா குளிராமல் இருக்கும். நர்ஸ்க்கு வெயிட் பண்ணுற வேலை தான். இப்போ கிச்சனில் போய் நம்ம வேலை பண்ணலாம். நர்ஸ் வந்தால் வரலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு டே, என்னோட இன்னைக்கு டே ரொட்டீன் மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ வரப்போகிறது. பிகாஸ் இன்னைக்கு எல்லாமே அப்பாவோட டே. நிறைய வேலைகள் இருக்கு. ப்ளஸ் எனக்கு வெளியில போய் சாமான்கள்லாம் வாங்கணும். எஸ்பெஷலி மெயினா எங்க அப்பாவுக்கு பெட்டு மேல நான் அந்த ப்ளூ கலர் ஷீட் ஒன்று கிடைக்கும் தெரியுமா, மழையெல்லாம் வராம இருக்கிறதுக்கு. தார்பாலின் அளவுக்கு ரொம்ப திக்கா இருக்காது, ஒரு ஷீட் ஒன்று கிடைக்கும். அந்த ஷீட்டை நான் என்ன பண்றேன், பெட்டு ஃபுல்லும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ தட் 1 டாய்லெட் 2 டாய்லெட் எதுனாலும் கொஞ்சம் கிளீனிங் ஈஸியா இருக்கு. அது ஆல்மோஸ்ட் தேஞ்சு போய் ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால மெயினா எனக்கு எமர்ஜென்சியா அது போய் வாங்கின்னு வரணும். வேற சில சாமான்கள் எல்லாமும் வாங்கணும், அப்பாக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம். ஸோ அதனால இன்னைக்கு வெளியில போற வேண்டிய வேலை இருக்கு. பிளஸ் கத்தீட்ரல் சேஞ்ச் டே அதெல்லாமே இருக்கிறதுனால நான் இன்னைக்கு என்னோட டே ரொட்டீன் மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட சிம்பிளிஃபைடு குக்கிங்கையும் இன்னைக்கு காமிச்சுடுறேன். ஸோ போர் அடிச்சதுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லா நாளுமே என்னால் ஃப்ரீயாகவே தலிகை பண்ண முடியல. ஒன் ஆர் 2 டேஸ் இந்த மாதிரி வேற சில ஹெக்டிக் வேலைகள் வந்துடுறது. இன்னொரு விஷயமும் சொல்லணும், நிறைய வீடியோக்கள் இப்போ முன்ன பின்ன வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்லேஸ்வரம் கடலை சந்தைக்கு போய் போட்டிருந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா. சோ அந்த மாதிரி டே அது போட்டுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு உண்டான குக்கிங்லாம் பின்னாடி போகும். ஸோ அண்ணா இந்த டேல இந்த தலிகை தான் பண்ணேன்றது இல்லாம கொஞ்சம் ஷஃபிள் ஆகி கூட வரும் வீடியோஸ். சப்போஸ் ஏகாதசி நாள்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு டேல நான் ஒரு வெங்காய வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா என்னடா இது இவ ஏகாதசி சும்மா வெங்காயம் பண்ணிருக்காளான்னு நினைச்சுக்காதீங்க. ஓப்பனாவே நான் சொல்றேன். நானு பிகாஸ் சில நாட்கள்ல எனக்கு முடியாம வீடியோ போட முடியாத சில நாட்கள்ல என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோஸ் ஏதாவது ஒண்ணு அன்னைக்கு டே போடுவேன். சோ இதெல்லாம் யூடியூப் போட்டு இருக்கிறவாளுக்கு உண்டான பிரச்சனைகள். ஒரு நாள் நம்ம வீடியோ லேக் ஆனா கூட அந்த ப்ராசஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ டெக்னிக்கலி இப்ப நான் உங்களுக்கு சொன்னாலும் அது புரியாது. ஸோ அதனால சம்டேஸ் ஏதாவது ஒரு டே இப்படி அப்படி மாறித்துனாக்க இவ இந்த டேல இதுதான் சாப்பிட்டாலான்லாம் நினைச்சுக்காதீங்க. சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு ஆத்துல. அதனால எப்படி எப்படி முடியறதோ அந்தந்த மாதிரி அன்னைக்கு டே என்ன போட்டாலுமே அது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். So hope you are all enjoying my video. If you like it, please என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. so that எல்லாருக்குமே சஜஷன்ல போகும். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உண்டான டேட் போலாமா, வாங்கோ. இன்னைக்கு ரொம்ப டைமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கிடுகிடுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு தலிகை பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே முள்ளங்கி சாம்பாருக்கு பருப்பு முள்ளங்கி அதெல்லாமும் வச்சுட்டுலாம். பருப்பு அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், முள்ளங்கி எப்படியாவது சாப்பாடு உள்ளே போகணுன்றதுக்கோசரம் எல்லாத்துலேயும் ஒரு வெங்காயம் பூண்டு இப்படியெல்லாம் போட்டுருக்கேன். சாப்பாட்டில் வேண்டான்னு நினைக்கிறவோ அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. இது வெட் வைப்ஸு, டயப்பர் கவரு, அதுக்கப்புறமா இது ஆட்டோமேட்டட். இது ஆக்சுவலாக இப்படி பண்ணாலே ஆன் ஆகிடும். இதில் உள்ள ஒரு பேட்ரி பெரிய சைஸ் டி பேட்ரி போயிடுத்து. அதை போய் வாங்கின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா தீப்பெட்டியில் வேறு கொளுத்த வேண்டியிருக்கு. ஸோ இந்த வேலைகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் சிம்பிள் தலிகை பண்ணிவிட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால சிம்பிளாக முடிச்சுக்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், புளியை ஜலத்தில் கொஞ்சம் போட்டுட்டு மைக்ரோவேவில் வச்சு ஒரு 30 செகண்ட் வச்சுருவேன். ஸோ அப்போ சீக்கிரமாக நல்ல ஃபுல் எசன்ஸும் வெளியில் வரும்.
ஸோ அடுத்தாப்பில் நம்ம சாம்பார் பண்ணிட்டுடலாம். யூஷுவல் தான், ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் எல்லாம் இல்லை. ஸோ கடுகு வெந்தயத்தை போட்டுட்டுறேன். ஸோ சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம். இன்றைக்கி காத்தாலேருந்து மைக்ரேன் ஹெட்டேக் ஒரு பக்கமாக போடுறது. இந்த கிளைமேட் இப்படி பேடாக இருந்தாலே தலைவலி தான். என் பொண்ணுக்கு வேறு இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாம் அரைக்கணும். எப்போ அரைக்கிறதுனே தெரியல. கை விடாமல் அப்பாவுக்கோட வேலையே சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் நாத்தனார் ஆத்துக்கார் வந்து இந்த மிடில் ஆஃப் த மந்தில் ஹீ இஸ் கோயிங் பேக் டு யூஎஸ். ஸோ அதனால் என் பொண்ணு சொன்னால் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புமா அப்படின்னா. என்ன பண்ணுறது, எப்போ பண்ணுறது அப்படின்றதே ஒன்றும் புரியல. ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷமாவது கொதிச்சாதான் புளியோட பச்சை வாசனை போகும். இது ப்ரெஷர் அடங்கியிருக்கான்னு பார்த்துடலாம். எஸ், முள்ளங்கி பருப்பு எல்லாமே வெந்திருக்கு. அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனோன்னா 2த்தையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த பருப்பு இதோட சேர்த்துடலாம். இந்த யூரின்லாம் பிரச்சனை இருக்கிற நேரத்தில் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி முள்ளங்கி, அதுக்கப்புறமா வாழைத்தண்டு, பூஷணி பத்தை, பாட்டில் கார்டு இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துனாக்கா நல்லா நீர் இறங்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் என்ன பண்ணிவிடுவேன், நல்லா ஒரு கொஞ்சம் முள்ளங்கி அப்படியே எடுத்து சாதத்தோடு கலந்து எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துட்டாக்கா உடம்புக்கு போயிடும். ஸோ இப்போ ஒரு கொதி வந்துடுத்துனா, நான் வந்து கொத்தமல்லி தழையெல்லாம் பருப்போடையே சேர்த்து குக்கரில் போட்டிருந்தேன். அதனால செப்பரேட்டாக போடணுன்ற அவசியம் இல்லை. நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கு. இப்போ கொதி வந்த கையோடு ஆஃப் பண்ணிட்டா முள்ளங்கி சாம்பார் நமக்கு ரெடி. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை வதக்கிடலாம். நார்மல் வெண்டைக்காய் வதக்கல் தான். நல்லா வதங்கிட்டு அந்த குழகுழப்புலாம் போனதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். முன்னாடி உப்பு போட்டால் குழகுழப்பு போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ உப்பு மட்டும் வெண்டைக்காய்க்கு கடைசியாக தான் போடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா வெண்டைக்காய் வதக்கல் ரெடி. இன்றைக்கு உண்டான சிம்பிள் தலைகை. எப்பயுமே அப்பாவோட அந்த கத்தீட்ரல் சேஞ்சிங் டேயில் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி காட்டுறேன், தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. ஸோ சுட சுட சாதம் இருக்குது, முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் வதக்கல், தயிர். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கு உண்டான தலைகை. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.